Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா வின் பிரேக்கர் ஆனிமியோட சீசன் 1 கடைசி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த சீசன் முடியுது. இதுக்கப்புறம் சீசன் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு 2025, அதாவது அடுத்த வருஷம் தான். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறது வின் பிரேக்கர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 13. எபிசோட ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோடோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. கடைசியாக எல்லா டீமோட கேப்டன்சி கூப்பிட்டு மேலே நிற்க வச்சிருப்பாங்க. என்னென்னா உண்மையாமலும் 4 கிங்ஸும் வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படியே அந்த 4 கிங்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜிகோக்கு டீமோட கேப்டன் பாக்கினோ-சான், கொமோக்கு டீமோட கேப்டன் மிசுகி-சான், ஜோஜோ டீமோட கேப்டன் மோமோசே-சான், கடைசியாக நம்மளோட டீம் டாமோன் டீமோட கேப்டன் ஹிராகி-சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கிங்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க இங்கே இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்கெல்லாம் நேரில் பார்க்க நினச்சி கூட இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நீரே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்க கூடியதுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் சொல்லிட்டு இதோ பாத்தீங்களா பின்னாடி இவ்வளவு பிளான்ஸ் புதுசா வந்து விளைச்சி வச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த சுகிஷ்டா பையன் தான் ஹெல்ப் பண்ணா. இவனோட உதவி மூலியமா நிறைய பிளான்ஸ் அது மாதிரி விதைச்சிருக்கோம். அதனால இதுல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். என்ன பண்றோம், சம்மருக்கு பார்பிக்யூ போட்டு உரிச்சு சாப்பிடுறோம்பா அப்படின்ற மாதிரி சொல்லு. டே இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிட்டு இதே ஏன்டா சொல்லிட்டு இருக்க, அந்த விஷயத்த சொல்றன்ற தான் ஹிராகி ஏத்திட்டு இருக்கா. அடப்பாவி இங்க இதை சொல்லணும் எப்படிரா பைத்தியக்காரா முதல்ல கிரீட்டிங்ஸ் பண்றா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கான். சரி கிரீட்டிங்கா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிலாம் பிடிக்காது, இருந்தாலும் சரி நான் பண்றேன்ற மாதிரி என்ன பண்றேன். எல்லாரும் இங்க வந்து கூடி இருக்கீங்க. உங்க எல்லார்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் கேட்கறேன். இந்த ஃபோரினோட லீடரா வேணா நான் இருக்கலாம், ஆனா என்னால தனியா நின்று எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது. இந்த ஊர் ஃபுல்லாவே என்னால் பாதுகாக்க முடியாது. அதனால தான் நீங்க எல்லாம் இங்க லீடரா நின்றுட்டு இருக்கீங்க. உங்களோட கிளாஸ்ல இருக்க உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊரையும் நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் நீங்க போய் உதவி செய்யணும். உங்களை நம்பி உங்க கைகளில் இதை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்க இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது மிலிட்டரியில் கூப்பிடுற மாதிரி அட்டென்ஷன்ல எஸ் சார் அப்படின்றானுங்க. நம்ம சக்கரவர்த்தி ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கான். சரி இவரெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்ததான் டீம் கேப்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லவோ நம்ம சக்கரா பின்னாடி நின்றுட்டு எவனோ ஒருத்தர் தட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். இவன் யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹிராகி வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் கூட அந்த காஜி அதுக்கப்புறம் இவனும் வந்திருப்பான். இவனும் ஒன் ஆஃப் த கேப்டன் போல. இவனோட பேரு மாட்சுமோ. எனக்கு அப்பவே தெரியும் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே உன் கண்ணில் ஒரு தீ தெரிஞ்சது. இந்த இடத்துல கேப்டன் நிக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி தட்ட. டே அதுக்கு ஏன்டே என் முதுகுல வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருக்க, ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி தான் நம்மால் கத்திட்டு இருக்கான். அப்புறம் அவன் கூட இன்னொரு கேப்டன் இருக்கான், அவனும் பேசுறான். அஜிவிஜயன்றா என்னடா சொல்றா இவன்ற மாதிரி பார்க்கவும், இல்லப்பா நீ வந்து அந்த ஜோ டொகமாவே வந்து துவச்சிடாமே உண்மையான்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பனா நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான் நினைக்கிறேன், பரவாயில்ல இந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அங்க நம்ம உண்மையுமே வரான். ஓ ஃபர்ஸ்ட் இயரோட கேப்டன் நம்ம சக்கராவா, செகண்ட் இயருக்கு காஜி இருக்கான். போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் தான் கேப்டன் தான். தம்பி நீ வந்து என்ன பண்ற தெரியுமா, என்ன பிரச்சனைனாலும் அண்ணன் நான் இருக்கேன், எங்க கிட்ட வந்து சொல்லி எல்லா பிரச்சனையும் நாங்க சால்வ் பண்ணி வைக்கிறோம், எங்க மேல நம்பிக்கை வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம சக்கராவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம காஜி நீ செகண்ட் இயர் வந்துட்டு, அதனால ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு எல்லா மெத்தட்ஸ் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடு ஒரு அண்ணனா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் என்ன பண்றான்னா, எனக்கே கொஞ்சம் தான் தெரியும், நான் உனக்குலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அதுவும் இல்லாம நான் ஒன்றும் உன்னோட அண்ணன் கிடையாது, வீட்டுக்கு ஒரே புள்ள நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்கராவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. டேய் நான் உன்ன என்ன அண்ணனா அவன் சொன்னேன், அந்த ஆள் சொன்னதுக்கு கேட்டேன் என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்ற போது பார்த்துட்டு இருக்கா. டே அவன் அந்த அர்த்தத்துல சொல்றடா செம்பாய், அதாவது ஒரு சீனியரா அவன் வந்து ஹெல்ப் பண்ண சொல்றானே தவிர நீ அண்ணன் அவனே கூட பிறந்தவன்னு நினைச்சிக்கிறியா, மென்டலா வச்சு நம்மளடா பண்றதுன்ற மாதிரி அப்படியே ஃபன் பண்ணிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளாஸ்க்கு தான் வராங்க. கிளாஸ்க்கு வந்தவொடனே என்னாச்சுன்ற மாதிரி பசங்க கேட்கவும் 4 கிங்ஸ் எல்லாம் மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு 4 கிங்ஸை மீட் பண்ணிங்களா, நானும் பார்த்துக்கணும் ஆசையா இருக்குப்பான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. பேசிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே ஊரை தான் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க படிக்க மாட்டானுங்க போல, படிக்கிற சீன் ஒன்று கூட வராது. வரானுங்க அடிக்கிறானுங்க சுற்றுறானுங்க, இதே வேலையை சுற்றிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு பேட்ரோலும் இல்லைப்பா, பேசாம நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி இந்த சுகேரா பையன் கேட்டுட்டு இருப்பான். போகலாம்ப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பாங்க சாப்பாடுன்ற மாதிரி பசங்க பேசிட்டே வரேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஹுட்டியை போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒயிட் கலர்ல ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைச்சு தான் வச்சிருக்காங்க. அவங்க இவங்களை முட்டவும் இங்க என்னடா பண்றீங்க, யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஏதாவது உதவி என்ன சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க கேட்க, ஓ நீங்களாப்பா, ஆக்சுவலா உங்கள ஒருத்தனை தான் தேடி வந்தோம், ஆனா இங்க கேங்ல அதுவன் இல்ல, நாங்களே அவங்களை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு அவனுங்க திரும்பி போறாங்க. அவங்க திரும்பி போகும்போது அவங்க முதுகுல ஒரு சிம்பிள் இருக்கு, ஸ்கெலிட்டன் டிராகன் மாதிரி. இதை பார்த்த உடனே நம்ம சுவா என்ன சொல்றான்னா, இந்த சிம்பிளை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது கீழ் டீமை சேர்ந்தவங்க அப்படின்றா. கீழே அப்படின்னா யாருன்ற மாதிரி கேட்கவும், அவங்க ரொம்ப சின்ன டீம் தான், மெம்பர்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமா இல்லை, ஆனா அவங்கள பத்தின பேட் ரூமர்ஸ் மட்டும்
மட்டும் தான் இருக்கு, கொஞ்சம் மோசமான டீம் அவனுங்க இங்க என்ன பண்றானுங்க, நம்மள பார்த்த உடனே உங்கள ஒருத்தர் தான் தேடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபோரின் ஹைஸ்கூல்ல சேர்ந்து யாரோ ஒருத்தனை எனக்கு தேடிட்டு இருக்கானுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. திடீர்னு ஒரு ஆயா கத்த ஆரம்பிக்கிறாங்க, தம்பி உனக்கு என்னப்பாச்சுன்னு சொல்லிட்டு என்னடா எட்டி பார்த்தா அந்த அன்சான்ற பையன் தான் பாத்தீங்களா, அவனை போட்டு பொலன்னு பொழந்து அங்க போட்டு வச்சிருக்கானுங்க, ரத்தம் மூக்குல இருந்து பொலன்னு ஊத்துது, அப்படியே மயக்கமாயிட்டு இருக்கான் பையன். நம்ம பசங்களும் அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த கடைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு மயக்க தெளிய வைக்கிறாங்க. அவனும் எழுந்துட்டு உடனே சரி வாடா உள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவன் கடைக்குள்ள தான் கூட்டி போறாங்க. அவன் என்ன பண்றான்னா உள்ள போயிட்டு நம்பவே முடியாத மாதிரி ஒரு உருட்டுவான். என்னன்னா ஆள் சேஸுக்கு ஒரு நாய் இருந்துப்பான், அந்த நாய் கூட நான் ஃபைட் பண்ணிக்கின்னு இருந்த ஒரு அடி அச்சுது பாரு, நான் மயக்கமாய் கீழே வந்துட்டான்பா, திடீர்னு ஏஞ்சி பார்த்தா இங்க இருக்கிறேன், அதான் விஷயம்ன்ற மாதிரி சொல்ல, இது உன் சைஸுக்கு ஒரு நாயா பார்க்கறதுக்கு கரடி மாதிரி இருக்குமா, எங்க இருக்குன்னு சொல்லுப்பா, நான் போய் சண்டை போறோன்ற மாதிரி இந்த சுகே சொல்லிட்டு இருக்கான். மண்டியில மசாலா இருக்கா இல்லடே தெரியல. அப்ப நம்ம என்ன சொல்றேன்னா, டேய் உருட்டதா உருட்டுற, கொஞ்சம் நம்புற மாதிரி உருட்ட மாட்டே, இவ்வளவு கேவலமா உருட்டுறியடான்ற மாதிரி சொல்லு. டேய் பாத்தியா நீ சொன்ன போய் அவனே கண்டுபிடிச்சான், அந்த அளவுக்கு கேவலமான ஒரு போய் சொல்லியிருக்கேன்ற மாதிரி தான் நீரே கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆமா சக்கரவே ஒரு இன்னசென்ட், யார் சொன்னாலும் நம்பிடுவான், அவனே வந்து கண்டுபிடிச்சானா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான போய் நீ சொல்லியிருக்க, நம்புற மாதிரி சொல்றான்ற மாதிரி சொல்லு. இல்லப்பா அதான்ப்பா உண்மை, உங்களுக்கு சொன்னா புரியாது, சரி விடுங்க எனக்கு வேலை இருக்கு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி அந்த பையன் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா தடுக்க ட்ரை பண்றாங்க, அவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணேன். அப்போ நம்ம சூ என்ன பண்றான், உனக்கு வந்து இந்த கீழ் டீமுக்கு எனக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன வந்து ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இதை கேட்டவொடனே இந்த பையனோட ஃபேஸே மாறிட்டு தான் வந்து பொய் சொல்ல ட்ரை பண்றான். பார்த்தவொடனே உனக்கு வந்து தெரிஞ்சது இவன் வந்து உருட்டுறான்னு சொல்லிட்டு, இது பீருன்னு கேட்டிங்களா, டே 20 வயசு ஆனதா அதெல்லாம் குடிக்கணும், அதெல்லாம் இப்போ குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்கிறேன்ற பேர்ல ஏதோ ஒரு கர்மாதரமா அவனை பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ இருக்க பசங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது இவனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை நம்ம கையில் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி. இந்த ஆன்ட்டி என்ன பண்றான், இவன் ஆக்சுவலாக ஆன்ட்டி பாட்டி மாதிரி இருந்தாங்கன்னு பாட்டி சொல்லிட்டேன், ஏன்பா இந்த பையன் ஓட்டான், அவனை சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா சரி நீங்க என்ன வேணா சாப்பிடுங்கப்பா ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா ஃபோரின் பசங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லு. இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்ற மாதிரி நம்மால் கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபோரினை சேர்ந்து எல்லாருமே என்னோட பசங்க மாதிரிப்பா, அவங்களுக்கு சோறு போடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு நம்மால் வெக்கப்பட்டு இருக்கான். இப்போ நம்ம பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, சூ நீ எப்படா சொன்ன அந்த கேங்ல வந்து இவனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. இல்லப்பா எனக்கு 100% ஷூராலாம் சொல்லலை, இப்போ நடந்து வரும்போது அந்த டீமை மீட் பண்ணோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் இந்த பையன் அது பக்கத்தில் அடிபட்டு கிடந்தான், அதை வச்சு நானே கேல்குலேட் பண்ணி சும்மா சொன்னேன், ஆனால் நான் சொன்னது கரெக்டாக போச்சு, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா உடனே நம்ம போய் உதவி செஞ்சாகணுன்ற மாதிரி நீரே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சக்கரம் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை, அவனுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா அவனே வந்து கேட்டிருக்கணும், ஆனால் அதை வந்து பண்ணல, ஏன்னா இந்த பிரச்சனை அவனோட பிரச்சனைன்னு நினைக்கிறான் போல, அவன் இதை தனியாக சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறான், அதனால நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ சொல்கிறது எனக்கு புரியுது, இருந்தாலும் அவன் நம்ம கிளாஸ்மேட்றான், நம்ம போய் உதவி செய்யலாம் எப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் நீரே. அதுக்கு நம்ம சக்கரம் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும்டா வெளியே சொல்ல முடியாதது, அதை நம்ம நோண்டி வந்து கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்களோட பிரைவசி அது, அதை வந்து நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் நான் செஞ்சாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு உண்மையா சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வருது, ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செஞ்சு வாழுங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன பண்றான்னா, இவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போறான். அப்படி கிளம்பி போகும்போது அந்த ஆன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க, நம்மளால வேற வழியே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். இவன் வெளியே போனவொடனே நம்ம பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இவன் வந்து உண்மையை சொல்ல மாட்டான், அந்த உதவி செய்யறதுக்கு தான் போறான், ஆனா அதை நம்ம கிட்ட சொல்றதுக்கு வெகப்பட்டு போறான் பத்தியான்ற மாதிரி தான் இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றான்னா இந்த பையனை ஃபாலோ பண்ணி தான் வரான். இவன் ஒரு பார்க்ல வந்துட்டு ஒரு பொண்ணு கூட உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கான். நகட்டோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, நகட்டோ அவன் கிட்ட பேச ட்ரை பண்ண ஆனா முடியல, அதனால தான் அடி வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல. நீ வந்து இவ்வளவு ஹர்ட் ஆகுறியே, இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, எசாம் ஃபூரின் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்ல இது என்னோட பர்சனல் மேட்டர், அவங்க வந்து இந்த ஊரை பாதுகாக்கிறாங்களே தவிர பர்சனல் மேட்டர்லாம் தலையிடக்கூடாது, என்னோட டீம் வந்து நான் இதில் இழுக்க மாட்டேன், இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, இதை நானே பார்த்துக்கிறேன், அது ரொம்ப டேஞ்சரஸான டீம், அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து எப்படியாவது அந்த நகட்டோவை எடுத்துகிட்டு வந்துடணும், இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு, நீ எதுவும் கவலையப்படாத, நான் கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வந்தே ஆகுவேன்ற மாதிரி சொல்கிறான். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஓகே தான்ற மாதிரி அவன் சிரிச்சுட்டு போகும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இதான், மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருக்கு, உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, எப்படிடா நீ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க, இது உன்னால் கண்டிப்பாக தனியாக பண்ண முடியாது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறன்ற மாதிரி இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. ஓ இதான் விஷயமா, இந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு குரல் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம சக்குரா தான். நீ யாரான்ற மாதிரி கேட்க, அந்த பையன் இருக்கால அவனோட கிளாஸ்மேட் தான் சொன்னோடனே அந்த பொண்ணு காலரை பார்த்தோன்னே தெரிஞ்சது இவன் ஃபோரின் ஸ்கூல்ல சேர்ந்தவன் சொல்லிட்டு அப்புறம் அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நானும் அஞ்சாயும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்பயுமே இந்த பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்படி நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் என் கூட வருவான், அவன் பேர் தான் நகாட்டோ. நாங்கள் 2 பேரும் பைத்தியக்காரத்தனமா வேலைங்கள்லாம் பண்ணுவோம், அவன் வந்து கூட சேர்ந்து என் கூட செய்வான். ஆனால் அவன் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப வந்து சைலண்டான பையன், அதுவும் இல்லாமல் பயங்கர அறிவாள் வேற. இருந்தாலும் நாங்கள் செஞ்ச எல்லா பைத்தியக்காரத்தனத்திலையும் அவன் கூட சேர்ந்து என் கூட வந்தான். ஹை ஸ்கூலில் நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக பிரித்து போயிட்டோம், இருந்தாலும் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் நினச்சேன் அது எல்லாமே தப்பாக போச்சு. ஒரு நாள் நான் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்தப்போ இந்த பையனை மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ணி பேசும்போது எனக்கு உண்மை தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா அவன் மூஞ்சி வீங்கி போயிருக்கு, மறுபடியும் சண்டையா, ஃபூரினுக்கு போய் சேர்ந்ததான் சேர்ந்த, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, இந்த நகட்டா பார்த்தானா திரும்பவுமாடா அப்படின்ற மாதிரி உன்னை கலாய்ப்பானே, சரி நகட்டா எங்கன்ற மாதிரி கேட்க,
இருக்க நான் ஊருக்கு வெளியே ஷாப்பிங்க்கு போயிருந்தேன். அங்க வந்து பர்ஸ் ஸ்நாச்சிங், அதாவது பர்ஸை திருடிட்டு ஒருத்தன் ஓடனா ஹுட்டியை போட்டுட்டு அவனை வந்து நான் கையை பிடிச்சேன். அப்படி பிடிக்கும் போது அவன் எனக்கு ஒரு பஞ்சை கொடுத்தான். அந்த பஞ்சு கொடுத்தது வேற யாருமே கிடையாது, இந்த நகட்டோ தான். அந்த ஹுட்டியை தூக்கிட்டு அவன் முகத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டவனே இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நகட்டோ ரொம்ப நல்ல பையன், அவன் எந்த தப்புமே இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. என்னதான் இவங்க பைத்தியக்காரத்தனை செஞ்சாலும் அவன் எப்பவுமே சைலண்டா தான் இருப்பான், ரொம்ப நல்லவன் வரவன். அப்படிப்பட்டவன் இந்த மாதிரி ஒரு டீம்ல இந்த மாதிரி ஒரு வேலைகளை பண்றான்னு சொன்னோன்னு இந்த பொண்ணுக்கு நம்பியிருக்கவே மாட்டான். அதனால இந்த பையன் என்ன பண்றான், அவனை கூப்பிட்டு இங்க வந்து பேசணும், என்ன காரணத்தினால அந்த டீம்ல இவன் போய் ஜாயின் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போயிருப்பான். ஆனா அவன் அடிச்சு அமைச்சிருப்பான். இப்போ மறுபடியும் இவன் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். ஆனா என்ன ஆக போகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த டீம் வந்து ரொம்ப மோசமானதான், அதுவும் இல்லாம ஃபூரினோட ஹெல்ப்பை கேட்கவே மாட்டான், இது என்னோட ப்ராப்ளம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றான்ற மாதிரி சொல்லவும், ஓ இதுதான் பிரச்சனையா, இதனால தான் அவன் வந்து வெளியே சொல்லலையா, இதை வந்து அவனோட பிரைவேட்டான மேட்டர் நானே பார்த்துக்கிறேன்னு நினச்சிக்கலாம் போல, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுவுறா. இதை பார்த்தோன்னே நம்மால் என்ன பண்றான், நீ ஏண்டி அழுவுறன்ற மாதிரி கேட்க, இல்லை என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கான், ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் ரொம்ப வீக், நான் ரொம்ப மோசமானவன், அவன் அங்கே அடி வாங்கிட்டு இருக்கும்போது அவனை என்னால் காப்பாற்ற முடியலன்ற மாதிரி சொல்லவும், உனக்கு என்ன அந்த நாகட்டோன்ற பையனை கூட்டின்னு வரணும், அவள் தானே என்கிட்ட விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனும் என் கிளாஸ் பையன் தான், அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா, அதுவும் இல்லாமல் நான் உன்னை விட ஸ்ட்ராங்கு, அதனால நான் என்ன சொல்ல வரானான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கோட்டோஹா சொல்லியிருப்பா இல்லையா, ஒருத்தவங்களுக்கு நீ உதவி செய்ய போறேன்னா எல்லா விஷயங்களும் என்கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுன்னு, அதை மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டவனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப நல்ல பையன் சொல்ல, என்னது நான் நல்ல பையன் அப்படிலாம் கிடையாதுப்பா, நீ அழுதுகிட்டே இருந்தா அதனால தான் இதை பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான்டா சொல்கிறேன் நீ நல்லவன்னு, அழுது இப்போ வந்து மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு பசிக்குதேன்ற மாதிரி சொல்லு, நான் இதை தரமாட்டேன், இது எடுக்குது அப்படின்ற மாதிரி ஒழிச்சு வச்சுக்கிறேன் அந்த சாப்பாடை, எப்பா நான் அது கேட்கல நீயே தின்னுக்கோன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லு. கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த பிரச்சனை எப்படி வெளியே உடைக்கிறதுன்னு. உள்ள போனால் அந்த ஆன்சாய் பையன் ஒரு உருட்டுவான் பாருங்க, கரடி கூட சண்டை போட்டான்ப்பா, அதை அடிச்சு மூஞ்சி வீங்கிச்சுன்னுவான். இதை கேட்குற யாருமே அங்கே நம்பவே மாட்டாங்க. உருட்டுறி இந்த மாதிரி ஏன்டா உருட்டுற, அவங்ககிட்டயே போயிட்டு நல்லா வாங்கிட்டு வந்திருக்க, யாருன்னு சொல்கிறான், நாங்களாச்சும் பார்க்குறோன்ற மாதிரி தான் சொல்கிறானுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி அவன் சமாளிச்சுட்டு இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து டக்குன்னு சக்கரை பார்த்து கேட்டுறான், என்னடா அவங்ககிட்ட போய் பேசியான்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, இந்த மாதிரி உனக்கு யார் சொன்னது, அவனெல்லாம் மீட் பண்ண போலியே அப்படின்ற மாதிரி தான் அவன் சமாளிச்சுட்டு இருக்கா. டே பார்த்தாலே தெரிஞ்சுடா நீ அவனை தான் மீட் பண்ண போயிருக்கேன்னு, என்ன ஆச்சுன்னு சொல்லுன்ற மாதிரி சொல்லவும், கதவை தந்துட்டு யாரோ ஒரு பையன் வரான், பக்கத்து கிளாஸ் பையன், ஆன்சா இங்க இருக்கானான்ற மாதிரி கேட்டுட்டு அவன்கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கறதுக்கு தான் போறான். என்னடா லவ் லெட்டரான்னு கேட்டா, டே மூஞ்சிக்கு அதான் உனக்கு கேடா, லவ் லெட்டர்லாம் கிடையாது, நான் வெளியே வரும்போது ஒரு பையன் இதை கொடுத்தான், ஹுட்டி போட்டுட்டு பார்க்கறதுக்கே கன்றாவே ஒரு மாதிரி இருந்தான்ற மாதிரி சொல்லவும், இது கேட்டவொடனே இவனுக்கு ஃபேஸே மாறுது. அதை திறந்து பார்க்குறான், பார்த்த உடனே அங்கேருந்து அலர் அடிச்சுன்னு ஓட பின்னாடியே சக்கரை துரத்திட்டு போகிறான் அவனை பிடிக்கிறதுக்காக. அவனும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் போய்கிட்டே இருக்கான், நம்மால் பின்னாடி துரத்துறான், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், நிறுத்தவே மாட்டான் அந்த பையன். அப்போ ஜம்ப் அடிச்சு அவனை நிறுத்தி விட்டுறான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கேருந்து தள்ளி போன ஒரு முக்கியமான விஷயமா போகணுன்ற மாதிரி சொல்லவும், ஏய் நேற்று அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன் பார்க்கல, அவன் வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, இந்த லெட்டர் யாரும் அந்த கீழ் பசங்க அனுப்புனாங்களான்னு சொல்லிட்டு அதை வாங்கி திறந்து பார்த்தா அந்த நகட்டோன்ற பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடிச்சு மூஞ்செல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு, நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் வேணும்னா வா அப்படின்ற மாதிரி எழுதி அமைச்சிருக்கானுங்க. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு சரியான டென்ஷன் ஆயிடுது, இவ்வளோ கேவலமானவனுங்களா அவனுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம சக்கரை அவன் மேலே கையை வச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் வந்து உண்மையை சொல்லிடுறான். 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஊருக்கு வெளியே ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போ ஹுட்டி போட்டு யாரோ ஒரு பையன் வந்து பர்ஸை திருடிட்டு போனான். இதை பார்த்தவொடனே நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து பிடிச்சேன். அப்படி பிடிக்கும் போது அவனோட ஹுட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் நகட்டோ. அவன் என்னை குத்திட்டு அங்கேருந்து அந்த பர்ஸை தூக்கி போட்டு ஓடிட்டான். அதுக்கு அடுத்த நாள் நான் அவனை தேடி அதே இடத்துக்கு போனேன். அங்கே போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறான். அவங்க போயிருப்பான், என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். என்னடா நெட்டி பார்த்தா அந்த நகட்டோவை சுற்றி இந்த கீழ் கேங்கை சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து புக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கானுங்க. காசு எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நான் எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 1000 எனக்கு ஒரு பஞ்சு, 10,000 எனக்கு 10 பஞ்சு கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் புக்குன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே குத்துறா. ரத்தம் பார்த்தீங்கன்னா போலன்னு ஊற்றுது. இதை பார்த்தோன்னே அவன் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான், அவனை போட்டு போய் பரட்டி எடுக்கிறான் இந்த ஆன்சாய். அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டு வாடா இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிக்க, அந்த பையன் கையை தட்டி விட்டு, எதுக்காகடா நீ இங்கே வந்த, இது என்னோட பிரச்சனை, நான் முடிவெடுத்து தான் இங்கே வந்தேன், நீ எதுக்காக இங்கே வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவள் தான் அந்த டீமை சேர்ந்து ஆட்கள் எல்லாருமே அவனை சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்டு இவன் கையில கட்டை கொடுக்குறாங்க அந்த நகட்டோ கையில. அவனும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு என் பிரச்சனையில இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பையனை அடிச்சு போட்டுறான். இதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பான், இவன் துரத்திட்டே வந்திருப்பாங்க. அப்புறம் மயக்க அடிச்சு அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல விழுந்திருப்பான். அப்பதான் நம்ம பசங்களே அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து என்னதான் அடிச்சான்னு, நான் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்ல. அப்படின்னா அவன் அந்த டீம்ல இருந்து வரமாட்டான்னு இருக்கான். நீ போய் கூப்பிட்ட பிறகு அவன் உண்மையை சொல்லாம அங்கேயே வந்து நின்று அவன் உண்மையை அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்காக நீ போன பிறகு அவன் வந்து வரல அப்படின்னா ஏதோ காரணம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்மால் சொல்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் அவன் வந்து அவ்வளோ கெட்டவன்லாம் கிடையாது, எங்க கூட வந்து நிறைய டைம் சுற்றி இருக்கான், நாங்கள் எவ்வளோ விஷயங்கள்ல பண்ணியிருக்கோம், அவன் ரொம்ப சைலண்டானவன், அதுவும் இல்லாமல் சாதுவான மனுஷன். இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவன் ரொம்ப தைரியசாலி, பார்க்கறதுக்கு தான் சாதாரணமாக இருப்பான். ஆனால் என்னை அடிக்கும்போது அவன் கண்ணை பார்த்தேன், கண்ணுலேருந்து தண்ணி விழுந்துகிட்டே இருந்தா, அவ்வளோ சோகமாக இருந்தான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்குது, அதை நான் வந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்.
அதனால தான் அவனை இங்கே கூட்டிட்டு வர போறேன்ற மாதிரி இவன் சொல்லு. ஓ இதான் விஷயமா அப்படின்னு அவா நானும் வரேன், அவனை போய் காப்பாற்றி கூட்டு வரலான்ற மாதிரி இவன் சொல்லு. நீ ஏன்டா வர, ஃபூரினை இன்வால்வ் பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன்ற மாதிரி இவன் சொல்லு. எனது ஃபூரினா, நான் ஃபூரினாலாம் இங்கே வரல, அந்த பொண்ணு நேற்று என்கிட்ட வந்து கேட்டா நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த பையனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதனால நான் இங்கே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், இது என்னோட ப்ராப்ளம்ன்ற மாதிரி இவன் சொல்லி விட்டுறான். ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னா நாங்களும் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு மேலேருந்து ஒரு குரல். இது யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே கிளாஸ்லேருந்து வந்துட்டு இருக்கிறானுங்க. நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஃபூரினை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் வந்து சொல்லவே இல்லைன்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கேன். எனது ஃபூரின்காகலாம் இதை பண்ணல தம்பி, இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், உங்களோட கிளாஸ்மேட்டாக வந்திருக்கோம். ஏன்டா இந்த விஷயத்தில் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா, முன்னாடியே வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருக்கலாம், இங்கே உனக்கு உதவி செய்ய வந்தது ஃபூரினோட டீமாக கிடையாது உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மேலேருந்து ஸோ வந்து இவனும் வந்து ஜாயின் பண்ணிக்குவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியோட்டாராவை கூட்டு வந்திருக்கான். அவன் தூக்கிட்டு இருந்தான் போல, அவனை தட்டி எழுப்பி கூட்டு வந்திருக்கான். நீ மட்டும் தனியாக இங்கே உட்காந்து உண்மையாசன் கோச்சிக்க மாட்டாரு, நீ வாப்பா சண்டை போலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அப்படியே நம்ம பசங்க எல்லாரும் வெளியே வாக் பண்ணி வர இதே மேலேருந்து செகண்ட் இயர் பசங்களாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, என்னடா பைத்துக்கு அர்த்தனை பண்ணிட்டு இருக்கான்னு. நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த பையன் ஆபத்தில் இருக்கான், கூடிய சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் அந்த பையனை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க எல்லாம் நடந்து வருவாங்க. இந்த சீன் பார்க்கும்போது ஜெயிலர் படத்தில் நம்ம தலைவர் நடந்து வரா மாதிரி அப்படியே கேங்கோட நம்ம சக்கரோட நடந்து வந்துட்டு இருப்பா. அப்படியே வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கீழ் டீம் கூட தான் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.